வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி என்றென்றும் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை வழி நடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தும் இணைய வழி தவ நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் ஞான களஞ்சிய பாடல்களின் பொருள் விளக்கம் நாம் பார்த்து வருகிறோம். சமீப காலமாக உலக சமாதான திட்டங்கள், அதிலிருந்து பாடல்கள் நமக்கு அம்மா கொடுத்துக்கிட்டு வராங்க. சாமிஜி அவர்களோட விரிந்த அந்த மன விரிவோடு உலகை நோக்கி அந்த தன்மையில பாத்தீங்கன்னா நிறைய யோசிச்சிருக்காங்க. டெப்த் போய் உலக சமாதானம் வரணும்னு அந்த ஒரு நோக்கத்தோடு மட்டும் இல்லாம அதுக்கு வழிமுறைகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதோட தீர்மானங்களை ஏற்றி ஐக்கிய நாடுகள் சபையிலையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் அதை பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில் இன்று பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பாடலை ஒரு முறை பார்ப்போம். பொருளாதார துறையில் சீர்திருத்தம் புதிய உயர்தர முறையில் தேவை. அதனால் பொருளுடையோரிடமிருந்து மனம் வருத்தி பொருள் பிடுங்கி நிறவ வேண்டும் என்பதல்ல. பொருளாளர் அனைவருமே மனிதர்கள்தான். பொருள் இல்லையே அவர்கள் எவ்விதம் வாழ்வார்கள்? பொருட்கள் எல்லாம் பெருக்க முதல் திட்டமிட்டு பொதுவாக நிறவ நல்ல முறையை காண்போம். சாமிஜி பாடல்கள் எப்போதுமே முதல் 4 வரிகள் அந்த என்ன சொல்ல வராங்களோ அதோட பொருளோட இருக்கும். அடுத்த 4 வரிகள் அதுக்கான தீர்வோட இருக்கும். அதோட வழிமுறைகளோட கொடுத்திருப்பாங்க. நம்ம அந்த பாடல்களை, வேதாத்திரிய பாடல்களை உற்று நோக்கும் போது நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியும். சொல்றாங்க, பொருள் உடையோர் எல்லாருமே பாத்தீங்கன்னா பொருளாதார சீர்திருத்தம் வேணும், எல்லாருக்கும் சமமாக எல்லாருமே எல்லாமும் பெற வேண்டும். அந்த பாடல் நமக்கு நான் ஷார்ட் வீடியோல கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அந்த நாள்லயே அந்த பாடல் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வேணும். ஒரு படத்துல கூட ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு படம், அதுல கூட பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் தேர்ந்து பணத்தை எடுத்து நிறைய படத்துல அந்த மாதிரி வந்திருக்கு. ரஜினிகாந்த் அவர்களோட படம், அந்த படம் பேர் சட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த செல்வந்தர்கள் தேர்ந்து பணத்தை பிடுங்கி திருடி அதை எடுத்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க. நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும், இல்லாதவர்களுக்கு போய் சேருங்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனா அவர்கிட்ட இருந்து பிடுங்கி திருடி அதை எடுத்து அவர்களை மனம் வருந்த செய்வது முறையானது அல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா அவர்களும் மனிதர்கள் தான். பொதுவாக அண்ணாமலை கிடையாது படம், அது வேற ஏதோ படம், ரஜினிகாந்த் படம். நிறைய டாக்ஸ் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க அது மாதிரி. சோ அதனால ஆஹ் இது பொருள் உடையோரும் செல்வந்தர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் பொருள் வேணும். ஏன்னா அவர்களும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணெதிரே வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை சில்க் ஆறுமுகம் ஐயா, அவர்களுடைய தந்தையார் பாத்தீங்கன்னா ரோட்ல கடை போட்டு அந்த பிளாட்பாரத்துலதான் அவங்க துணியெல்லாம் வித்து அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல பண்ணிருக்காங்க. அங்கிருந்து வளர்ச்சி பெற்று இன்னைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிளைகள் சவுத் இந்தியா முழுக்க நம்ம இருக்கு. அவர் சென்னை சில்க் ஆறுமுகம் ஐயா உலக சமுதாய சேவா சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட், அவங்க துணைத் தலைவர். ஆனா அவர்களுடைய அந்த அந்த வழி, அவங்க நல்ல செல்வந்தர், அவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேரை சொல்லிட்டே போலாம். வந்த வழி அவங்களோட உழைப்பு அவ்வளவு கொடுத்திருக்காங்க இல்லையா? அது மாதிரி பாத்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி, அவங்கள பத்தி நான் விக்கிபீடியா போய் பார்த்தேன்.
ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ரொம்ப பெரிய, ரொம்ப செல்வந்தன ஒரு உலக பணக்காரர்கள விரல் விட்டு எண்ணலாம் அவங்கள. அதுக்கு வந்து ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா, திரு திருபாய் அம்பானி அவர்கள். முதல்ல ஒரு சின்ன ஜவுளி கடை தான் ஆரம்பிச்சாங்களாம். சின்னதா. அவங்களும் இந்த ஜவுளி கடை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய வியாபாரம் விரிந்து, 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 விரிந்து உலக தர வரிசையில அவங்க பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா, பணக்காரர்கள் நம்ம சொன்னாலே உடனே என்ன சொல்லுவோம்? பில்கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். பில்கேட்ஸ் மாரி வரணும், பில்கேட்ஸ் மாரி சம்பாதிக்கணும். நீ என்ன பில்கேட்ஸா? அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா? அவர் வந்து அவரோட பிறந்தது இளம் பருவம்லாம் பார்க்கும்பொழுது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சோ அதுக்கப்புறம் அவங்க படிச்சு அவங்க வந்து அப்படியே வந்திருக்காங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச சுந்தர் பிச்சை அவர்கள், நம்மளுடைய இந்தியர், இந்தியால இருந்து வந்தவங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா, உழைப்பால உயர்ந்தவங்க தான். சொத்து என்ன சொல்றாங்க? 110 கோடி US$ இருக்குங்கிறாங்க. அது நேரடியா சம்பாதிச்சாங்களா? இல்லையே. கஷ்டப்பட்டாங்க இல்லையா? படிச்சாங்க, படிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, வேலை செய்தாங்க, இரவு பகலாக உழைத்தார்கள். அந்த உழைப்புக்கு அவர்களுக்கு மேல வந்துட்டு. அதனால அவர்கள்ட்டேருந்து அதை பிடுங்கி எல்லாருக்கும் குடுக்கணும்ட்டு அது சொல்லவே இல்ல. சாமிஜி அந்த மாரி எங்கேயுமே சொல்லல. என்ன சொல்றாங்க? அவங்க மனம் வருத்தப்படக்கூடாது. அவங்களோட எதிர்கால வாழ்க்கையில துன்பங்கள் அதிகரிக்கிறதும் மனித தர்மம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சொல்ற, அதாவது மகரிஷி அவர்கள் சொல்ற பொருளாதார சீர்திருத்தம் செல்வந்தர்களை ஏழைகள் ஆக்குறது கிடையாது. மக்கள் சுகமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதுமா? இப்போ சமீபத்துல நம்ம திரும்பி திரும்பி ஒவ்வொரு வாரமும் நிறைய சிந்தனையில பாத்துட்டு இருக்கோம். கோவிட் கோவிட் டைம்ல என்ன ஆச்சு? உலகமே முடங்கி போச்சு இல்லையா? எல்லார்கிட்டயும் காசு இருந்தது. ஆனா எல்லாருமே பயந்தாங்க. பெரிய பணக்காரர்கள் கூட அவர்களால உயிரை காப்பாத்திக்க முடியல. நிறைய பேர் வந்து உயிரிழப்பு அவ்வளவு ஏற்பட்டது. இப்ப பணத்தை வச்சு அந்த உயிரை மீட்டு எடுத்திருக்கலாமே, முடியல இல்லையா? பணமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பும் போறதுக்கு பணம் வேணும். ஆனா அதுவே வாழ்க்கை கிடையாது இல்லையா? அப்போ இப்ப வாழ்க்கையில நிறைய அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த பொது நோக்கமும் தேவை. ஆனா அதுக்கு ஈக்குவலா என்ன ஆகணும்? மக்களின் அறிவு நிலை உயர வேண்டும். இப்ப அந்த அறிவு நிலை உயரும் பொழுது செல்வந்தர்கள் எண்ணிக்கையும் கூடவே உயரணும். ஒரு 10 பணக்காரர்கள் இருக்காங்க, 100 உழைப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கு. உழைப்பவர்கள் உழைக்கும் வர்க்கம் வந்து அவர்களும் செல்வந்தர்கள் ஆகணும் அப்படிங்கறத மகரிஷி வந்து இங்க சொல்ல வர கருத்து. அந்த வகையில என்ன சொல்றாங்க? தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் நலன் பெருகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப செல்வத்தை பொதுவாக நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மினிஸ்டர், அந்த பேர் எனக்கு ஞாபகத்துக்கே வரல. ஒரு மினிஸ்டர் யாராவது தெரிஞ்சா சாட்ல போடுங்க. அவர் வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா, அவரும் உழைப்பால் உயர்ந்தவர் தான். வட இந்திய நாட்டை சேர்ந்தவர். நல்ல ஒரு போஸ்ட்ல இருந்தாங்க. இறக்கும் பொழுது அவருக்கு வந்து கேன்சர் இருந்ததா எனக்கு ஞாபகம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, கடைசி நேரம் இறக்கும் தருவாயில ஒரு கடிதம் எழுதுறாங்க. கை தட்டினா 10 பேர் வந்து நிப்பாங்களாம் வரிசையா. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுதே விதவிதமான ஆகாரங்கள். அவர் செலக்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுப்பாராம். அவருக்கு என்ன சாப்பிடணுங்கிறது. விதவிதமான உடுப்புகள். வந்து ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிற பாதுகாவலர்கள். வாசலுக்கு கிளம்பி வெளியில வந்தா ஒரு 10 கார் நிக்கும். எந்த கார்ல போகணும்னு இவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. அந்த மாரி செல்வந்தரா வாழ்ந்த அந்த இந்த உயர்ந்த மனிதர் கடைசி காலத்துல எழுதுறாங்க. என்னால இப்ப பேசக்கூட முடியல. நான் சுவாசிக்கிறது கொஞ்சம் தெரியுது. ஒரு மயக்க நிலையில லேசா கண்ணை திறந்து பார்த்தா சுத்தியும் மிஷின் தான் இருக்கு. என்னை சுவாசிக்கிறதுக்கே இந்த மிஷினோட உதவி தேவையா இருக்கு. வெள்ளை உடையிலும் அந்த நீல கலர் உடையிலும் நிறைய பேர் வந்து போறாங்க. அவங்களுக்குள்ள பேசுறாங்க. ஆனா எனக்கு உள்ள அது போக மாட்டேங்குது. கடைசியில எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்னை காப்பாற்றப் போவதில்லை. வாழ்ந்த வாழ்க்கை என் உயிரை மீட்டெடுக்க போவதில்லை.
அந்த அந்த கடிதம் வந்து எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. அவர் சொன்னது அப்படியே சொல்ல தெரியல. ஆனா அந்த உள்வாங்கி இந்த சாராம்சத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது அந்த வாழ்க்கை அப்படியே ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போ இவ்வளவு செல்வத்தோட வாழ்ந்தேன்னா வந்து, அந்த செல்வம் வந்து என்னோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கல. இவ்ளோ ஒரு ஒரு அது புகழோட அப்படியே ஒரு புகழோட வாழ்ந்திருக்காரு. அந்த புகழோட வாழ்ந்த அந்த புகழும் வந்து அவர வந்து அவரோட ஆயுட்காலத்த நீட்டல. அந்த கருவிகள், உயிரற்ற அந்த கருவிகள் தான் ஆயுட்காலத்த அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு துண்டிக்கப்பட்டாலும் உயிர் உயிர் பிரிஞ்சிடும். அதனால எல்லார்ட்டயும் கேட்டுக்கிறது, மனிதர்கள மனிதர்களா பாருங்க. அன்போட பழகுங்க. உங்களோட எதெல்லாம் இருக்கோ அது கூட வராது அப்டின்ட்டு முடிச்சிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப அந்த கடிதம் வந்து ரொம்ப உருக்கமா இருந்தது எனக்கு. அப்ப இந்த அறிவு நிலை நேத்துக்கு ரொம்ப அழகா பேசுனாங்க இல்லையா? அன்பு நிலை எவ்ளோ அழகா பேசுனாங்க. அதுதான் நிரந்தரமானது. அப்ப அது அது ஒரு ஆனா எப்படி போய்க்கிட்டு இருக்கு? எந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு? முதலாளித்துவம் தான் டாமினேட்டிங்கா இருக்கு. ஒரு வியாபாரி சரக்கு மூட்டை விக்கிறவங்க, சரக்கு மூட்டை அதாவது கொண்டு இன்னொரு இடத்துல அத இறக்கி வித்து அதுல சம்பாதிக்கிறவங்க. ஒருத்தர் இருக்காரு ஒரு வியாபாரி. ஆனா எப்படி கொண்டு போவார்ன்னா, மாட்டு வண்டியில எடுத்துக்கிட்டு போவாரு. மாட்டு வண்டியில தான் கொண்டு போவாரு. மாடு வந்து மாட்டுக்கு முடியல. மாடு வந்து நினைக்குது தன்னோட உழைப்பு இது லாஜிக் இல்ல இது ரொம்ப கான்வர்சேஷன் அழகா இருந்தது. மாடு வந்து அவ்ளோ உழைக்கிறேன். ஆனா நீங்க குடுக்குற புல் அளவு ரொம்ப குறைவா இருக்கு. எனக்கு சத்து போரல. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புல்லு வேணும் அப்படின்னு சொல்லி மாடு கேக்குறதாம் அந்த வியாபாரி கிட்ட. அதுக்கு அந்த எஜமான் அந்த வியாபாரி சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரன் 25 மூட்டை கொண்டு போய் விக்கிறான். அந்த மாடு எடுத்துட்டு போகுது. நீ வந்து 20 மூட்டை தான் எடுத்துட்டு போற, சுமக்கற. அதிகம் சுமந்தேன்னா நான் குடுக்கலாமா என்னன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்கத்து வீட்டோட என்னன்னா அந்த மாட்டுக்கு தெரியாது. அந்த மாடு பக்கத்து வீட்டு மாடு எடுத்துட்டு போறது பஞ்சு மூட்டை. அது என்னதான் 25 மூட்டைன்னா அதோட வெயிட் தூக்குறது இலகுவா தானே இருக்கும். ஒரு பஞ்சை தூக்குறதுக்கும், ஒரு இரும்பு தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த அடர்த்தி நிலை குறைவா இருக்கும். அப்ப அதிக மூட்டைகள அப்ப நினைச்சேன், நம்மளும் 25 மூட்டை எடுத்துட்டு போனா, நமக்கு இன்னும் கொஞ்சம் புல்லு கிடைக்கும் அப்டின்ட்டு, அது என்ன பண்ணுது, சரி நான் எடுத்துட்டு போறேன் அப்டின்னு சொல்லி, இப்போ எக்ஸ்ட்ரா 5 மூட்டை எடுத்துட்டு போகுது. எடுத்துட்டு போக போக என்ன ஆகுது, வண்டி பழசாயிடுது. வண்டி பழசானோனே திரும்பி அது என்னது நான் தான் புல்லு இப்ப எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போறேன். எனக்கு குடுங்க எனக்கு. சுமக்கிறேன் நானு. எனக்கு புல்லு வேணும்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த எஜமான் சொல்றான், "நீ எக்ஸ்ட்ரா மூட்டை எடுத்துட்டு போனதுல என் வண்டி பாழாயிடுச்சு. அதுக்கு வேற நான் காசு இப்ப வாங்கி ஆகணும். எனக்கு வந்து இப்ப குடுக்கறதுக்கு உனக்கு அதிக புல்லு குடுக்கறதுக்கு என்னால முடியாது. அதனால வந்து இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, அப்புறம் பார்ப்போம்." அப்படின்னு சொல்றது. ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பி அது எஜமான்ட்ட வாங்கின புது வண்டி வந்து ரொம்ப பாரம் அதிகமா இருக்கு. அதிகப்படியான மூட்டைகள், இந்த வண்டியோட பாரம் எல்லாம் சேர்ந்து சுமக்க முடியல என்னால. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நீங்க புல்லு தருவீங்கன்னுட்டு தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதனால எனக்கு வந்து இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். உங்களுக்கு லாபம் நெறைய வரும் இல்லையா? அப்படின்னு சொல்றது. அப்போ சொல்றது, "வேற வழி கிடையாது. நீ எடுத்துட்டு போய் தான் ஆகணும். அப்பதான் எனக்கு லாபம் வரும். உனக்கு புல்லு குடுக்க முடியும்." அப்படின்னு இந்த எஜமானன் சொல்லிடுறாரு. அப்போ இவ்ளோ கஷ்டப்பட்டு சரி நம்ம பண்ணிடலாம். நமக்கு நெறைய கிடைக்கும் அப்படி சொல்லி, சக்தி எல்லாம் திரட்டி, கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போய் கொண்டு போய் குடுத்து பண்ணி எல்லாம் பண்ணிட்டே வரும்போது, அதிகமான உழைப்பின் காரணத்தினால, சீக்கிரமே 1 மாசத்திலேயே அந்த மாட்டுக்கு நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிடுச்சாம். வழக்கமா சாப்பிடுற புல்லோட அளவு கூட சாப்பிட முடியல. கொஞ்ச நாளைக்கு வைத்தியம் பார்த்து வர்றாரு அந்த வியாபாரி. மருந்தெல்லாம் குடுத்து தேத்தலான்னு பார்க்குறாரு. ஒரு நாள் வந்து மாட்டுக்கிட்ட சொல்றாரு, "மாடு மாடே உன்ன வந்து ஒருத்தர் விலைக்கு கேட்கறாங்க. உன்ன நான் விற்க போறேன்" அப்படி சொல்றாரு. அதுக்கு மாடு சொல்லுது, "வேண்டாம் ஐயா. எனக்கு உடம்புல தெம்பு இல்ல. அங்க போய் என்னால உழைக்க முடியாது" அப்படின்னு சொல்றது. அப்ப சொன்னோனே, "நீ ஒண்ணும் அங்க போய் உழைக்க வேண்டாம். நான் உன்ன என்ன பண்ணேன்னா வித்துட்டேன்னா, அவர்கள் உன்னை கொன்று அந்த தோலை எடுத்து அவங்க வியாபாரம் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் உன்ன விற்கணும்." அப்ப மாடு ரொம்ப வருத்தப்படுதாம். "உனக்காக எத்தன உழைச்சிருப்பேன். என் சக்தியெல்லாம் உறிஞ்சு என்னை ஏமாத்திட்டியே!"
அப்படியே சொல்லி புலம்பி அழுது. இதுதான் இது துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டது. இது துரோகம் கிடையாது, இது என்னோட சாமர்த்தியம். உன்னோட உன் மூலமாக 5 வருஷத்துல சம்பாதிக்கிறது நான் 3 வருஷத்துல சம்பாதிச்சுட்டேன். உன்னை உன்னை வித்து அதிகம் நான் பணம், எனக்கு பணம் வந்தது. உனக்கு உன்னோட ஆசை, எனக்கு புண்ணு நிறைய விட நீ ஆசைப்பட்டதுனால உனக்கு நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டு. இப்படித்தான் இருக்கு முதலாளித்துவம். எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. அப்ப இந்த முதலாளித்துவம் இப்போ நிறைய இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறாங்க, ஐடி நிறுவனங்கள்ங்கிறாங்க. ஐடி நிறுவனங்கள் மட்டும் இல்ல, எந்த துறை எடுத்தாலுமே உழைப்பை எடுத்துக்கிற வர்க்கங்கள் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. உழைப்பாளிகள் அதே நிலையிலேயே இருக்காங்க. அந்த உயர்வுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு போராட்டமாவே இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க சாமிஜி, இது மாதிரி முதலாளி, அரசாங்கம், தொழிலாளர் 3 பேருக்குமே சேர்ந்து கூட்டு நிர்வாகத்துக்கு கொண்டு வந்துடணும். முதலாளிகளுடைய மூலதனம், ஏன்னா மூலதனம் இல்லாம எந்த தொழிலும் துவங்க முடியாது. முதலாளியுடைய மூலதனம், அதுக்கு அரசாங்கம் தொழிலாளர்களும் பாதுகாப்பு கொடுக்கணும். முதலாளிகள் மூலதனத்தை போலவே மேலும் அதே அளவு அடுத்த 10 வருஷத்துல அதிகமாக உபரியாக்கி இன்னும் கூடுதலாக அந்த மூலதனத்தையும் லாபத்தையும் நிர்வாக திறமைக்காக ஓரளவு ஊதியம் எடுத்துக்கொண்டு தொழிற்சாலையை அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் சாமிஜி கொடுக்கிற ஐடியாஸ். எப்படி அந்த முதலாளி தொழிலாளர்கள்லாம் சமத்துவமாக சமமாக எல்லாருமே அந்த உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக கொடுறாங்க. 1 லட்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்சம் மூலதனம் வைக்கிறாங்கன்னா அது 3 லட்சமா ஒரு 10 வருஷத்துல 3 லட்சமா மாறி இருக்கணும். அந்த அளவுக்கு அரசாங்கம், முதலாளிகள், தொழிலாளர்கள் 3 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு அந்த தொழிலை நடத்தணும், தொழிற்சாலை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த லாபத்தை கொண்டு முதலாளிகள் என்ன பண்றா, வேறு தொழிற்சாலை கூட துவங்கலாம். 30 வருஷத்துக்கு இது மாதிரி திட்டமிட்டாங்கன்னா நல்ல பொருட்களும் உற்பத்தி ஆகும், லாபமும் வரும். அதே சமயம் அரசாங்கத்துக்கும் லாபமாகும், தொழிலாளர்களும் உயர்ந்த நிலைக்கு வருவாங்க, செல்வந்தர்களும் ஏழைகள் ஆக மாட்டாங்க. செல்வந்தர்களுக்கும் அவரோட பொருளாதார வசதிகள் குறைவுபடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிரும். இந்த கம்யூனிசம் இல்லையா? அப்ப எந்த தொழிற்சாலை எந்த மூலையில இருந்தாலும் அது எந்த தொழில் ஆரம்பிச்சாலுமே கூட்டுறவு சங்கத்துல அதை சேர்த்துடணும். ஒரு நாட்டுல ஒரு 1000மோ 10,000மோ 1 லட்சமோ தொழிற்சாலைகள் இருந்தா எல்லாமே அந்த சங்கத்தின் கீழே வந்துடணும். அப்ப அது மாதிரி வரும்பொழுதுதான் அந்த அந்த கூலி ஆகட்டும், லாபம் ஆகட்டும், விலை ஆகட்டும் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு இது அந்த அந்த சங்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் திட்டமிட்டு வியாபாரம் செய்வார்கள். அப்ப எல்லாருக்கும் நஷ்டமும் ஏற்படாது. அது மாதிரி நஷ்டம் ஒரு சமுதாயத்துல பிரச்சனைனால நஷ்டம் வந்தா கூட ஏற்கனவே லாபத்தை வச்சு அதை சமமாக பங்கிட்டு அதை சரி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஒரு 50 வருஷத்துல எல்லா தொழிற்சாலைகளுமே பொது உடைமை ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னா. எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு கொடுத்திருக்காங்க மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது நில சீர்திருத்தமும் வரணுங்கிறாங்க. தொழிற்சாலை மட்டும் சீர்திருத்தம் பண்ணா போராது, நில சீர்திருத்தம். கிராமத்துல எல்லாம் நம்ம வயல்வெளிகள் இருக்கு, விவசாயம் பண்றாங்க. அவங்க விவசாயம் பண்றவங்க எல்லாருக்கும் விவசாயிகள் எல்லாருமே சொந்தமா எடுத்துக்கிறாங்களா, குத்தகைக்கு எடுத்து பண்றாங்க. அங்க தினக்கூலிக்கு போறாங்க. அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது இல்ல. சொந்த வீடு இருந்தா கூட அது ஒரு வசதிகளோட இருக்கிறது கிடையாது. அங்க சொந்த இடத்தோட நிலத்தோட இருக்கிறவங்க பணக்காரர்களாவே இருக்காங்க. அவங்க கிட்ட தினக்கூலி வாங்கி வேலை செய்யறாங்க. அங்கேயும் அந்த சமத்துவம் இல்லாத நிலை இருக்கிறதும் மாறணும் அப்படிங்கிறாங்க. இந்த பாடல் 1955ஆம் வருடம், இந்த 1955ல அவரோட கண்ணோட்டத்துல இந்த உலகத்தை பார்த்திருக்காங்க, கிராமங்களை பார்த்திருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், நிலங்கள் எல்லாத்தையுமே இந்த விவசாயத்து கிராமத்துல ஒரு சங்கத்தை ஒரு ஒரு பாட்டுல ஒரு கடந்த வாரங்கள் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சங்கமும் சேவையும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம விளக்கங்கள் பார்த்தோம். எல்லா இடத்துலயுமே ஒரு கூட்டு சங்கம் வேணும் அப்படிங்கிறாங்க. கிராம விவசாய சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதில் அந்த தொகையை அவரவர் பேர்ல வர வச்சு கொடுத்துடணுமா.
கூட்டாக அந்த கிராமத்துல இருக்க விவசாயிகள் எல்லா நிலத்தையும் அந்த கூட்டு பண்ணை முறையில பயிர் செய்யணும். அப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து பயிர் ஒவ்வொருத்தையும் செழிப்பா இருக்கு. ஒரு நேரம் வந்து மழை நிறைய வந்துடுது. அப்ப மழை நிறைய இருக்கும்போது பயிர்கள்லாம் சேதமடைந்து நஷ்டம் ஏற்படுது. இதெல்லாம் இல்லாம அந்த சங்கத்துல பணம் கட்டி அந்த நிலத்தெல்லாம் பொதுவாக்கி செய்யும் பொழுது அதுல இது ஒரு வருடம் மழை இல்லாது போனாலும் சரி, இல்ல அதிகமான மழையினால அது பயிர்கள் சேதமடைஞ்சாலும் அந்த அங்க இருக்கிற கிராமத்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா சங்கத்துல இருக்க ரிசர்வ் கேஷ் வச்சிருப்பாங்க இல்லையா? அதை கொண்டு அவர்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்துப்பாங்கங்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. ஆனா எல்லாரும் ஒப்புத்துப்பாங்களா? அதுதான் இப்ப கேள்விக்குறி. ஏன்னா என்னோட நிலத்தை நான் பங்கிடணும், அரசாங்கத்துக்கு உடமையாக்கணும்னா எத்தனை பேருக்கு மனசு வரும் இல்லையா? அது அப்போ இந்த அறிவு விரிவடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே இந்த வேலை இல்லாத திண்டாட்டமே இருக்காது. இப்ப எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் இல்லையா? மணிக்கணக்கு, நாள் கணக்கு படி பங்கு கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம். அது மாதிரி வீடுகளையும் பொது உடைமையாக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த திட்டத்தை எங்க ஆரம்பிக்கணுமா? நகரத்துல இருந்து. நகரங்கள்லாம் எப்படி இருக்கு? முதல்ல எல்லாம் 4 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருந்தாலே இப்படி அண்ணாந்து பார்த்து இது எப்படி கட்டுறாங்களேன்னு யோசிச்சு இப்ப எல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. 25 ஃப்ளோர் 50 ஃப்ளோர் வீடு கட்டுறதெல்லாம். ஏன்னா நகரத்து கிராமங்கள்ல இருந்து மக்கள் நிறைய நகரங்கள் நோக்கி வர்றதுதான் காரணம். இப்ப நகரத்துல மக்கள் சேர சேர என்ன ஆகும்? இடப்பற்றாக்குறை வர்றதுனால எல்லா இடமெல்லாம் அபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அடுக்குமாடி குடியிருப்பு ஆயிடுச்சு. அடுக்குமாடி குடியிருப்பாயி அது இப்பெல்லாம் வந்து 1 கோடி ரூபாய். நான் சென்னையில இருந்து பேசுறேன். எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கு. மோஸ்ட்லி அப்படி இருக்கு. 70 லட்சம் 80 லட்சம் இந்திய ரூபாய் கணக்குல 1 கோடி ரூபாய் இல்லாம ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் வாங்க முடியாது. அப்படி விலைவாசி அவ்வளவு உயர்ந்திருக்கு. இப்ப கோவிடுக்கு அப்புறம் இன்னும் ரியல் எஸ்டேட்ல ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ விற்கிறது ரொம்ப கஷ்டம், வாங்குறதும் ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த நிலை வரக்கூடாது. எல்லாருக்கும் இடம் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும். அது மாதிரி வாடகையும் ரொம்ப ஏறி போச்சு. சோ இந்த நிலையில இருக்கு இப்போ. அப்ப என்ன பண்ணும்? இங்கேயும் ஒரு சங்கம் அமைச்சுக்கணுங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் நியாயமான வாடகை நிர்ணயிக்கணும். வாடகையில் இருக்கிறவங்க நியாயமான வாடகை நிர்ணயிக்கணும். எல்லோருடைய வாடகை மாதம் மாதம் செலுத்திடுங்கிற மொத்த வாடகை வருமானத்தையும் மொத்த மூலதன தொகையில செல்ல அவரவர்கள் தொகைக்கு தகுந்தவாறு விகிதாச்சாரமாக பிரித்து எடுத்துக்கணும். ஏன்னா அந்த இடமெல்லாம் அந்த சங்கத்தின் கீழே வந்துடும். எல்லாரும் வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா வாடகை வந்து குறைவான தொகை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிகமான வாடகை கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி 20 வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கும்பொழுது அந்த 1/3 குறைவாகி கொண்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. 50 வருஷத்துல பூராவும் பொது உடைமை ஆகிடலாம். அப்போ நிலம், வீடு எந்த சிரமமும் இல்லாம பொது சொத்து ஆக்குறது தான் இது வந்து இந்த பொருளாதார சீர்திருத்தம் சமமாகறதுக்கான வழி அப்படிங்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே அசெட் எல்லாம் கூட மோட்டார் கார்கள், பஸ்கள், எல்லாம் அந்த பேருந்துகள் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் அந்த ஒரு அமைப்பின் கீழே கொண்டு வந்து அதற்கான வாடகை வசூலித்து அதுல வர்றதை வந்து எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுக்குற மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இது போல செய்யும் பொழுது தொழிலாளர்களுக்கு உடனடியா தொழில் கிடைக்கும். வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்காது. இன்னும் நாள் ஆக ஆக 1955 வருஷம் எழுதியிருக்காங்க. இந்தியன் மிஷின்கள் உத்தியோகம் நடைபெறும் தொழிற்சாலைகள் இனி வேலைக்கு எடுத்துக் கொள்வோருக்கு தினம் 2 மணி நேரம் வேலைதான். அதாவது இப்ப எல்லாமே வந்து மிஷினரி ஆயிடுச்சு இல்லைங்களா? கையால செய்தெல்லாம் இப்போ வந்து கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் மிஷின் தான். சோ அந்த எல்லாத்துக்கும் மிஷின் மாறும் பொழுது என்ன ஆகுது? வேலை செய்வோருடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்ப தொழிற்சாலைகள் பெருகணும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி எல்லா விதத்திலையும் அதாவது திருமணம், ஹாஸ்பிட்டல்ஸ், வயோதிகர்களை பராமரிக்கிறது, சவச்சடங்கு இது மாதிரி பொதுவா எல்லாத்தையுமே பொது முறையில கொண்டு வந்துருந்தாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா சாமிஜி சொல்ல வர விஷயம் வந்து கூட்டுறவு முறையில சிறு அளவுல வியாபாரம் பல ஊழல்கள் நிறைய நடக்குதுங்க. அப்பவே சொல்லியிருக்காங்க. 1955 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு அமைப்பின் கீழே சங்கத்தின் கீழே அரசாங்கமாக்கி அரசுடைமையாக்கி பொதுவாக இந்த வியாபாரத்தை கூட்டாக நடத்தி வரும் பொழுது முதல்ல ஆரம்பத்தில் சிரமங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போக போக அதுவே வந்து
சரியாயிட்டு எல்லாருக்குமே சமமான அளவுல அந்த பொருளாதார பற்றாக்குறையே வராது. எல்லாருக்கும் போய் சேரும். அப்ப இந்த அளவுக்கு நடக்கணும் அப்படின்னா, இந்த மன விரிவு எங்கேருந்து வருங்க? நமது மனவளக்கலை பயிற்சிகள் செய்து வரும்போது தான் வரும். மனவளக்க யோக பயிற்சிகள நல்லா செய்து செய்து உயிருணர்வு ஒவ்வொரு தலைவரும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. இப்ப பொறுப்புடைய தலைவர்னா அரசியல் தலைவர் மட்டும் கிடையாதுங்க. தொழிற்சாலை நடத்தக்கூடிய சங்க தலைவர்களாகட்டும், எல்லா துறையிலும் உள்ள தலைவர் எல்லாருமே அந்த உயிருணர்வை பெறும் பொழுது, தன்னை போல பிறரும் நினைக்கும் அந்த மன விரிவு பெற்று இருக்கும் பொழுது, அந்த இதெல்லாம் எதனால இந்த தனக்கே வேணுங்கிற அந்த பற்று ஏன் வருது? தான் அனுபவிக்கணுங்கிற பற்று எவ்வளவு ஏன் வருது? அந்த பற்றின் காரணம் தானே. அதுக்காக தானே போர், பகை, பிணக்கு நம்ம கடைசியில கூட வாழ்த்துனோம் இல்லையா? போர், பகை, பிணக்கு இவை குறைந்து எல்லா உயிரினங்களும் அமைதியோடு வாழ்வதற்கு ஒவ்வொரு தனி மனிதனின் எண்ணமும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என வாழ்த்தி மகிழ்வோம் அப்படின்னு. அப்ப அந்த உயர்ந்த நிலைக்கு எண்ணம் எங்கிருந்து வரும்? நம்மை நாம் உணரும் பொழுது, நாம் யார் என்று தெரியும் பொழுது, நமக்குள் இருக்கும் அந்த ஆழ்ந்த நிலையில இறைந்து கிடக்கும் இறை உணர்வை நாம் பெறும் பொழுது, அப்பதான் நம்மை போல உலகத்தையும் நோக்குவோம். ஒவ்வொரு உயிரையும் அன்போட பார்ப்போம், அன்போட நடத்துவோம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மனவளக்கலை உலகம் முழுக்க சென்று சேர வேண்டும். வீடுதோறும் மனவளக்கலை பயிற்சிகள், வீதிதோறும் மனவளக்கலை மன்றங்கள். இது எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் தவம் பண்ணணும், வாழ்த்தணும், உலகை வாழ்த்தணும். விரிந்து 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 எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அழகா அந்த பாடல் நான் பார்த்தேன். இந்த பாடலோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அந்த எல்லாரும் அந்த பாடல் குடுத்திருக்காங்க பாருங்க. அவ்வளவு நல்லா குடுத்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சுவாமிஜி சொன்ன அந்த பொருளாதார அந்த திட்டம் இந்த பாடல்ல அப்படியே குடுத்திருக்காங்க. ஒரு கருப்பு பணம், அந்த படம் பேர் கருப்பு பணம். அதுல எழுதியிருக்காங்க. இப்ப படிச்சது அப்படியே வருது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எவ்வளவு அழகா இந்த படத்துல சொல்லிட்டாங்க பாருங்க. எல்லாம் பொது உடைமை ஆக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பால் சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பார் என தவறு செய்யறவங்க சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீசரை யார் உலகில் பொறுத்திருப்பார். அவ்வளவு அழகா இருக்கு. பாலென அழுவோருக்கு பால் தருவோம், கூழென துடிப்போருக்கு சோறிடுவோம். பாலென அழுவோருக்கு பால் தருவோம், கூழென துடிப்போர்க்கு சோறிடுவோம். தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம், தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம். கொஞ்சம் அழுத்தமா சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் பொது உடைமை ஆக்கும் பொழுது, மன விரிவோடு உலகை நேசிக்கும் பொழுது இந்த வறுமைங்கிறது இருக்காது. அந்த வறுமை தானே அந்த பொருள் பற்றோடு நான் எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற எண்ணத்தோட இருக்கிற அந்த எண்ணம் நீங்கி உலக மக்கள் எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேர மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள் எல்லாரும் நம்ம முதல்ல பயிற்சிகளை முறையாக தவறாது அனுதினம் செய்வோம். உலகை வாழ்த்துவோம். நம்மால் முடிந்தவரை உலக மக்கள் எவ்வளவு பேருக்கு நம்ம அந்த மனவளக்கலை பயிற்சியில கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.